ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நேசிச்ச உறவு, ரொம்ப அன்பு வச்ச உறவு நம்ம கிட்ட 1 மணி நேரத்துல ஃபோன் கால் பண்ணி பேசணும்னு சொல்லி ஆசையா இருக்கா? என்னப்பா நான் எப்பனாலும் நான் தான் கால் பண்ணி பேசுறேன், ஆனா அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமோ, இல்லைன்னா அது நிறைய வருஷங்களா பேசாம இருக்கிற எந்த உறவா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, லவ்வரா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நெருங்கின ஒரு சொந்தமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரணங்களுக்காக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி தவறா புரிஞ்சுக்கிட்டு பேசாம இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னாலும், நீங்க அவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கா? போன் மூலம் பேசணும்னு சொல்லி ஆசை இருக்கா? நிச்சயமா அவங்க போன் மூலம் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசணும்னா இந்த டெக்னிக்கை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. அவங்க உங்க கிட்ட கால் பண்ணி பேசுவாங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? பாருங்க, நேசிச்ச உறவு, அன்பான உறவு போன் காலே பேசாம, இல்லைன்னா நேர்ல பார்க்கும்போது பேசாம கூட அவாய்ட் பண்ணிட்டு போறாங்களா? அந்த உறவு கிட்ட நீங்க உண்மையா அன்பு வச்சிருக்கீங்களா? அவங்க உங்ககிட்ட பேசணும், அதுலயும் போன்ல பேசணும், சீக்கிரம் பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்களா? அப்ப இந்த நீங்க டெக்னிக்கை தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த டெக்னிக் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த வார்த்தைக்கும் அவ்வளவு பவர் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த டெக்னிக்கை எப்படி பண்ணணும், எந்த நேரத்துல பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி பண்ணுனா அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாமா? முதல்ல நீங்க இப்போ அந்த டெக்னிக்கை பண்ணதுக்கு முன்னாடி உங்க மனசு நெகட்டிவான எனர்ஜி ஃபார்ம் ஆகி இருக்க கூடாது. நம்மள பல பேர் என்ன அப்படின்னா, நல்ல நேசிச்ச உறவு, விரும்பின உறவு, ஆசைப்பட்ட உறவு திடீர்னு பேசாம விலகி இருக்கும் போதும், போன் கால் பண்ணாம இருக்கும் போதும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ அவங்க போன் பண்ணலையே அதையே திங்க் பண்ணிட்டு இருப்போம். இப்படி திங்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது நெகட்டிவான எனர்ஜி தான் நல்லா ஃபார்ம் ஆகி இருக்கும். அந்த பாசிட்டிவான எனர்ஜி பவர் இழந்து போகும். அப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த டெக்னிக் பவர்வானதா இருக்காது. ஏன்னா நம்ம எண்ணங்களும் அந்த டெக்னிக்கு முக்கியம். அப்போ முதல்ல அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி நீங்க உங்க எண்ணங்களை நல்ல பாசிட்டிவான எனர்ஜியா ஃபில் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, நீங்க அந்த டெக்னிக்கை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட பேசிட்டே இருக்காங்க, ரொம்ப அன்பா பேசுறாங்க, அதுலயும் போன்ல பேசிட்டு இருக்காங்க, இப்படி அந்த எண்ணங்களை கொண்டு வரணும். பாருங்க, நம்மள பல பேர் நல்லா பேசிட்டு நல்லா பழகிட்டு இருக்கிற உறவு திடீர்னு நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போனாலே அவங்க மீது ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு வெறுப்பு, அவங்களா இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு கவலை, ஐயோ இவங்க பேசாம போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கவலை, இப்படி இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது நெகட்டிவான எனர்ஜி ஃபார்ம் ஆகிரும். அது இல்லாம ஆஸ் யூஷுவல் கேஷுவலா நீங்க அவங்க இப்ப என்கிட்ட பேசிட்டே இருக்காங்க, நாங்க எப்பவும் நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம், எப்பவும் நாங்க மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாசிட்டிவா முதல்ல யோசிக்கணும். சரியா? இப்ப நீங்க யோசிச்சிட்டீங்களா? யோசிச்ச பிறகுதான் நம்ம அந்த டெக்னிக்கை நம்ம செயல்படுத்த போறோம். இப்ப பாருங்க, அந்த டெக்னிக் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சிலவங்க சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னா. இது அப்படி கிடையாதுங்க, எதுனாலும் சாப்பிட்டுக்கோங்க, நான்வெஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல நம்ம வாழ்க்கையில ஒருத்தங்களை ரொம்ப நேசிச்சிருக்கோம், ரொம்ப அன்பா இருந்திருக்கோம், அப்ப அவங்க பேசினாங்க நல்ல வார்த்தைகள், அன்பான வார்த்தைகளை ஒரு செகண்ட் உங்க கண்ணு முன்னா யோசித்து வச்சுக்கோங்க. யோசித்து வைக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உங்களை அறியாம இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா அவங்க தந்த அந்த அன்பு அவ்வளவு பெருசா உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. இப்ப நீங்க அந்த ஃபீலிங்கோட தான் இதை நீங்க சொல்ல தொடங்கணும், செய்ய தொடங்கணும். முதல்ல நீங்க தனிமையில ஒரு அமைதியான ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கீங்க. இது காலை வேலையில, அதிகாலை வேலையில செய்யலாம், இல்லைன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இதை செய்துட்டு தூங்கவும் செய்யலாம். ஓகேவா? அப்போ நீங்க இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தும் செய்யலாம், படுத்துட்டு இருந்தும் செய்யலாம், நின்றுட்டு ஒரு முகம், அதாவது வேற எதுவுமே யோசிக்காம அவங்கள மட்டும் யோசிச்சுட்டு நீங்க இதை செய்யலாம். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்து இருந்துட்டு கண்களை ரெண்டும் மூடிக்கிட்டு உங்களுடைய டீப் பிரீத், அதாவது உங்க பிரீத், நீங்க மூச்சு விடுவீங்கல்ல, அதை கவனிங்க. மூச்சு உள்ள இழுக்கிறதையும் வெளியில விடுறதையும் நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி ஒரு 20 செகண்ட்,
அதை அப்சர்வ் பண்ணிட்டே அப்படியே இருங்க. அப்ப அப்படி இருக்கும்போது உங்க மனசுக்குள்ள இப்ப நீங்க யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நீங்க அவங்க கூட சேர்ந்துதான் இருக்கீங்க. இப்ப அவங்க கிட்ட ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. குறிப்பா நீங்க போன்ல ரொம்ப டீப்பா அவங்க கிட்ட சந்தோஷமா பேசுறீங்க. உங்களுக்குள்ள எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லை. ரொம்ப ரொம்ப அன்பா 2 பேரும் பேச தொடங்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து மன கண்களுக்கு முன்ன கொண்டு வந்து நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இது இப்படி கற்பனை பண்ணும் போதே அந்த உணர்வுகள் ஒரிஜினலா நடக்கிறது மாதிரி ஃபீல் ஆகும். நேச்சுரலாவே இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க நேசிச்ச நபர்கிட்ட ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கற்பனை கண்டுட்டு உங்க மன கண்ல அந்த நிகழ்வுகள் அப்படியே நீங்க யோசித்து பார்த்துட்டு, என் அன்பான இனிமையான நீங்க நேசிச்ச நபரோட பெயர், சரியா? அந்த பேரை சொல்லிட்டு அவங்க எனக்கு இன்னும் 1 மணி நேரத்துல கால் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மனசுக்குள்ளேயே யோசிக்கணும். இல்லை அப்படின்னா வாய் விட்டும் சொல்லலாம். இத நீங்க ஒரு 10 நிமிஷம் வேற எதுவுமே யோசிக்காம உங்களுடைய பாசிட்டிவான எண்ணங்களோட, அவங்க உண்மையாட்டே உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எண்ணங்களோட, என் அன்பான இனிமையான உறவு, எந்த நபர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்களோ, ஆண் நபர்னா ஆணோட பேரு, பெண் நபர்னா பெண்ணோட பேரை சொல்லிட்டு நிச்சயமா 1 மணி நேரத்துல எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இத ஒரு 10 நிமிஷம் நீங்க சொல்லும் போது, மனசுக்குள்ளே சொல்லும் போது உங்களுக்கு ஒரு உணர்வு, ஒரு சந்தோஷம் ஃபீல் ஆகும். சரி, இப்ப நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்கப்பா. இப்போ நீங்க சொல்லி முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களான்னு செக் பண்ணி பாக்குறது, போனை பார்த்துட்டு அவங்க போன் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி போனை நோண்டி பாக்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நீங்க உங்க கடமை, அதாவது அவங்க பேசுவாங்க அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான எண்ணங்களோட நீங்க சொல்லியாச்சு. இனி அந்த யூனிவர்ஸ் கண்டிப்பா அவங்க பேச வைக்கும். நீங்க அவங்க பேசுவாங்களோ பேச மாட்டாங்களோன்னு அதே யோசிச்சுட்டு இருந்தா அங்க நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆயிரும். நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு முடிச்சிட்டு அதுக்கு பிறகு அதை பற்றி யோசிக்காம அதுக்கு பிறகு நீங்க என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணணுமோ அந்த ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். தூங்க போறீங்கன்னா தூங்குங்க, இல்லைன்னா ரொட்டீன் ஒர்க் உங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற ஒர்க்கை நீங்க முழு மனதோட உங்க வாழ்க்கையில போக்கஸ் பண்ணிட்டு நீங்க செய்யும் போது நிச்சயமா இந்த யூனிவர்ஸ் உங்களுடைய பாசிட்டிவான எண்ணங்கள், உங்களுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் வச்சு நீங்க நேசிக்கிற அந்த நபர் எந்த நபரா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், லவ்வரா இருக்கலாம், கணவன் மனைவி பிரிந்து இருக்கிற கணவன் மனைவியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அந்த நபரோட உங்களை நிச்சயமா 100% சேர்த்து வைக்கும். அதுக்கு காரணம் இந்த வார்த்தை, இன்னொன்னு உங்களுடைய பாசிட்டிவான எண்ணம். இந்த எண்ணங்களோட நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நேசிக்கிற நபர் உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்ணி பேசுவாங்க. அதுவும் குறிப்பா அன்போட பேசுவாங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பாய், see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பாய், see you.